புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 17. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவர்க்கல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். சிந்தனை: ஒவ்வொருவருக்குமான கடவுளின் திருவுளத்தை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? அதாவது, நான் எப்படி வாழ வேண்டுமென்று கடவுள் விரும்புவதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம்? லோயல்ல நகரத்து புனித இஞ்ஞாசியார் தமது ஆன்மீக பயிற்சி என்ற நூலிலே கடவுள் திருவுளத்தை நாம் 3 வழிகளில் அறிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். அதில் முதலாவது வழி மிகவும் தெளிவான, மிகவும் உறுதியான வழி என்று கூறுகின்றார். இந்த நேரத்திலே ஒருவர் மிகவும் தெளிவான விதத்திலே, எதுவித சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே கடவுள் அந்நேரத்தில் அவருக்கு அளிக்கும் சிறப்பான அருள் மூலம் கடவுளின் திருவுளத்தை பெற்றுக்கொள்கின்றார். இத்தகைய அனுபவத்தையே அல்பேயுவின் மகன் லேவி என்பவர் பெற்றுக்கொள்வதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் காண்கின்றோம். பின்பு அங்கிருந்து இயேசு சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். இயேசு அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று வாசகம் கூறுகின்றது. இங்கு இயேசு பேசியது ஆக 3 வார்த்தைகள் தான். ஆங்கிலத்தில் ஃபாலோ மீ என்ற 2 வார்த்தைகளையே இயேசு பேசினார். இந்த எளிய 2 அல்லது 3 வார்த்தைகளை கேட்ட லேவி தனது முன்னைய வாழ்வை விட்டுவிட்டு இயேசுவை உடனடியாகவே பின்பற்றுகின்றவர் ஆகின்றார். லேவி ஏன் அவ்வாறு செய்தார்? இயேசுவை பின் செல்ல லேவியை தூண்டியது எது? நிச்சயமாக இயேசு பேசிய இந்த 2 அல்லது 3 வார்த்தைகளை விட மேலாக வேறு ஏதோ ஒன்று அங்கு நிகழ்ந்திருக்க வேண்டும். அதுதான் கடவுளின் சிறப்பான அருள். அது அந்த நேரத்தில் அவருக்கு அருளப்பட்டிருந்தது. அந்த அருள் லேவியின் உள்ளத்தில் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட தெளிவை கொடுத்தது. எப்படியோ லேவிக்கு கடவுள் தன்னை தற்போது வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வை விட்டு இந்த புதிய வாழ்வை ஏற்றுக்கொள்ள அழைக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்திருந்தது. அங்கு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெறவில்லை. நன்மை தீமைகள் அங்கு பேசப்படவில்லை. நீண்ட யோசனை அங்கு இருக்கவில்லை. லேவிக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. உடனே அவர் இயேசுவை பின்பற்றலானார். இப்படியான தெளிவான வெளிப்பாடுகள் மிகவும் அரிதாகவே வாழ்வில் இடம்பெறும். ஆயினும் இப்படியும் கடவுள் செயற்படுவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு பெரும் கொடையாகும். இப்படியாக கடவுளின் செயல்பாடு எப்பொழுதும் நடைபெறுவதில்லை. ஆயினும் அவ்வப்போது கடவுள் இவ்வாறு நம்மோடு பேசுவார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
லேவியின் அழைப்பை இன்று தியானிப்போம். அந்த நேரத்தில் அவருக்கு அருளப்பட்டிருந்த உள்ளார்ந்த உறுதிப்பாட்டை தியானிப்போம். அவருடைய அந்த நேர அனுபவம் எப்படி அமைந்திருக்கும்? உடனே அவர் இயேசுவை பின் சென்றதை மக்கள் எவ்வாறு புரிந்து கொண்டிருப்பர்? செபம். ஆண்டவரே, உமது திருவுளத்தை எப்போதும் அறிந்து வாழ உமது சிறப்பான அருளை எங்களுக்கு தாரும். ஆமென்.